வணக்கம் நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நம்ம ராசிக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதங்கள் இந்த 2026 குரு பெயர்ச்சி மூலமா நடக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ராசி கன்னி ராசி. கன்னி ராசி ரொம்ப சிரமமான காலத்தில் தான் இருக்காங்க. ஒரு சேலஞ்சிங்கான பீரியட். குரு பயிற்சி தான் அவங்களுக்கு அந்த ஜீவகாரண்யம். அதாவது இந்த குரு பயிற்சி தான் இந்த கன்னி ராசிக்கு கங்க ஜலத்தை வாயில ஊத்துற மாதிரி உயிர் காப்பான் மாதிரி வருது. தற்சமயம் சனியுடைய கண்டக சனி பீரியட். கன்னிராசியே பார்த்தீங்கன்னா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அப்படி இந்த மீன் வந்து எப்படி நழுவி ஜெயிக்கும். கழுவுற மீன்ல நழுவுற மீன்ல அழுவுற மீன் அது கன்னிராசி. அப்படி போகும். அப்படி இருந்தும் நேவிகேட் பண்ணி போற ஆளும் தப்புன்னு அடி வாங்கும் ஒரு இடத்துல. அது இயற்கை வாழ்க்கை. அது கண்டக சனி. சனி பார்க்கும் போதே பின்தங்கிய காரணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், குதர்க்க புத்தி, நேரோ மைண்டடா யோசிக்கிறது, கரெக்டா தப்பான விஷயத்தை செலக்ட் பண்றது, எல்லாம் வந்துடும் சனி பார்வையில். சனியினுடைய சமசப்தம பார்வை இப்படி இருக்கிறதுனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி தான் அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உயிர் காக்கிற மருந்து மாதிரி, லைஃப் சேவிங் மெடிசன். கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போற குரு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கன்னிராசியுடைய 3, 5, 7 இடங்களை பார்க்குறாரு. இந்த 3 அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனுஷன் தைரியம் இல்லைன்னா அவன் குப்பை தொட்டிக்கு சமானம். தைரியம் இல்லாத மனிதர்கள் தினம் மரணிக்கிறார்கள். அந்த தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஆக்காட யார் அப்படிங்கிற மாதிரி தைரியமா மாறுவாங்க. ஒரு அதிசய பிறவியில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன்ல பண்ணுவார். பயந்துட்டே இருப்பார், திடீர்னு தைரியம் அந்த மாதிரி மாறுவாங்க. அதே மாதிரி உதயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ கன்னிராசி அன்பர்கள் இவ்வளவு மாசமா நிறைய பேசுனீங்க, நிறைய சொன்னீங்க. உங்களோட சின்ன சின்ன முயற்சி, அதாவது 2 முறை போய் முயற்சி பண்ணியிருப்பீங்க, 3ஆவது முறை அது நடக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. அதை தான் நீங்கள் இப்போ பண்ணணும். விட்டு போன விஷயங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சய வெற்றி உண்டு. அதே மாதிரி எங்கள் தம்பி தங்கைகளுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் வரும். இவ்வளவு நாளா தம்பி எனக்கு பிறந்திருக்கவே கூடாது, தம்பி தங்கையா என் முதல் எதிரியாவதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா அக்கா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் மாறி என்னுடைய தம்பி என்னுடைய தங்க அப்படின்னு அந்த பாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். தவிர 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பூர்வ புண்ணியத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே லைஃப் கிளியர் ஆகிடும். பெரிய விதமான பிரச்சனைகள்னு சொல்றோம். அதாவது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க, கணவனுக்கு தீராத நோயின்னு சொல்றோம். அந்த மாதிரி இடங்கள்ல வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடுது. 1 மேன் ஏர்னிங், சடனாக கிட்னி ப்ராப்ளம் படுத்துட்டாரு. இப்போ என்ன பண்றது, 2 குழந்தை வச்சிருக்கேன், என் லைஃப் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு, என் குழந்தையோட எதிர்காலம் காலி. அப்பா இருந்தால் சீப்ரோஸில் இருந்திருப்பேன், அப்பா இல்லைன்னா என்னால் எங்கேயுமே இருக்க முடியல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் அந்த கணவன்மார்களுக்கு அந்த நோய் தீர்ந்து மறுப்புணர்வு, அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ரினைசன்ஸ்ன்னு சொல்லுவோம், மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம், மறு வாழ்க்கை. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களாக அது மாறும். 5ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள், இன்னைக்கு காலகட்டத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் தான் கம்மி. நம்மகிட்ட ஜோதிடம் கன்சல்டேஷன் வரவங்க ஃபுல்லாகவே பிரிஞ்சு தான் இருக்காங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, சண்டை போட்டு பிரிஞ்சு வரவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க. எல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் அவங்களோட பேசும்போது, தினமும் ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போது, அந்த அனுபவம் கிடைக்கும் போது, அதில் பார்க்கும்போது கோர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக இருக்கும். அது ஒரு விஷயமே இல்லை. வாழைப்பழம் 2 வச்சிருந்தேன்,
பசி எனக்கு, அவர் சாப்பிட்டார், இதான் டைவர்ஸ். எனக்கு பச்சை கலர் பேண்ட்டு பிடிக்காது, அவர் போட்டார், எனக்கு பிடிக்கல, டைவர்ஸ். நான் சொல்கிறேன் பச்சை கலர் பேண்ட் வேணும், அதை மீறி போடுற, டைவர்ஸ். மனைவி எதுக்கு டைவர்ஸ் சார்? மனைவி வந்து நான் கத்திரிக்காய் குழம்பு வைக்க சொன்னேன், வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டா, டைவர்ஸ். சகிப்புத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. அவங்களாம் கல்யாணம் பண்ணவே கூடாது. கல்யாணம் அப்படிங்கிறது என்னன்னா கிவிங் அதுக்காக பண்ணணும், டேக்கிங் அதுக்கு பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறேன், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றுவேன், அதுக்காக கல்யாணம் பண்ணுவேன் தவிர இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் சூப்பராக இருப்பேன் கல்யாணம் பண்ணா இட்ஸ் எ ஃபெயிலியர். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ஆக இந்த தவறுகளை பண்ணக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தடவை இந்த மாற்றங்கள், பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அஃபெக்ட் ஆகிறதுனமோ பிள்ளைங்க தான், இதெல்லாம் ஒன்றா சேருவாங்க, கண்டிப்பாக சேருவாங்க. ஒரு ஜூன் மாதம் 22 25க்குள்ளேயே பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும். ஜென்மத்துக்கு உங்ககிட்டே பேச மாட்டேன்னு சொன்ன மனைவி வந்து பேசுவா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன கணவன் வந்து பேசுவார். இதெல்லாம் நடக்க போகுது இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் வந்து குடும்பம் ஒத்துமையாக இருந்து குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலிமா அவங்களுக்கு அந்த அனுகூலங்கள், அந்த பாக்கியங்கள் நடக்குது. இதுலேருந்து கன்னிராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாது. மாமியார் அதை சொன்னாங்க, மாமனார் அதை சொன்னார், சம்பந்தி அதை சொன்னார். கணவன் மனைவிக்குள்ள மூணாவது மனுஷங்க வந்த அந்த நொடியே நீங்க கணவன் மனைவி கிடையாது, யூ ஆர் தேர்ட் பர்சன். இவங்கள்ட்ட ஐடியா கேட்கலாமா, அங்கேதான் வினையே ஆரம்பிக்கும். அது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. அதே மாதிரி கன்னிராசி என்பவர்களுக்கான பரிகாரங்கள், கன்னிராசி என்பவர்கள் சிவ ஆலயங்கள் எப்படின்னா நார்த்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ மகா காளேஸ்வரர்னு சொல்றோம், இந்தோர்ல இருக்கு. அந்த ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி வந்தா மிகப்பெரிய பலன்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றக்கூடியது. முடியல சார், இதான் நம்ம பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்கு, எரிவலம் இருக்கு, ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்கு, போங்க 2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, மாற்றங்களை பார்ப்பீங்க. சரி, இது ரெண்டுமே முடியல சார், என்னால் நடக்க முடியல, வீட்டில் வேலை, முன்னாடி பிரச்சனை, ஏதாவது வெயில் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, அந்த சிவன் கோயிலுக்கு போங்க. அதுவும் எனக்கு விருப்பம் இல்லை சார், பரவாயில்ல. எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு பெருமை இந்து மதத்துக்கு இருக்கு. அது என்னன்னா, உலகத்துல 50க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கு. எந்த மதத்திலையும் படைத்தவன் படைப்பாளி, படைக்கப்பட்ட ஜீவன் படைப்பாளி. படைத்தவன் வந்து தாம் படைச்ச ஒரு ஜீவன் கிட்ட பிச்சை கேட்கிற அந்த ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இல்லை. மண்டிக்கிட்டு ஒரு கர்ணன் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா வந்து பிச்சை கேட்குறாரு, மண்டிட்டு, அப்பா நீ பண்ண தர்மத்தை எல்லாம் எனக்கு பிச்சை போடுப்பா அப்படின்ற. ஏன் அந்த ஸ்க்ரீன், அந்த ஸ்கிரிப்ட் அவர் வைக்கிறாருன்னா, பகவத்கீதையில் அந்த குருஷேத்திரத்தில் ஏன் வைக்கிறாருன்னா, தம்பிகளா எனக்கு நீ பூஜை பண்ணுறையோ இல்லையோ, மாலை போடுறையோ இல்லையோ, அபிஷேகம் பண்ணுறையோ இல்லையோ, தர்மத்தை கடைபிடி. அந்த தர்மம் என்னோட பாஸுங்கிறது, என்னுடைய எனக்கே பாஸ் வந்து தர்மம். நீ தர்மத்தை கடைபிடிச்சா நானே உன் காலடியில் பிச்சை கேட்பேங்க. இந்த ஒரு தத்துவம், இந்த ஒரு மெசேஜ் எந்த ஒரு மதத்திலையும் அல்ல. ஆக தர்ம காரியங்களை கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். என்ன தர்மம் சார்? 10 கோடி வச்சிருக்கேன் சார், 100 ரூபா கொடுத்தேன் சார் கார்ல போகும்போது, இதுக்காகவே சனி பெல்ட் எடுத்துட்டு அடிப்பார். கண்டிப்பா கண்டிப்பா இப்படி சொல்லக்கூடிய பல பேர் பார்த்துருக்காங்க. ஆமா ஆமா, அது கூட மனசு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 100 ரூபா கொடுத்துருக்கேன் சார், காரில் போவார், டொயோட்டா இன்னும் கிறிஸ்டால் போவார். அதல்ல தர்மம். தர்மம் என்பது அடுத்தவர்களுடைய தேவைக்கேற்ப மனம் உவர்ந்து செய்யக்கூடியது. நான் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அதில் எவ்வளோ தர்மம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த ஷோக்காக, மற்றவங்களை பார்க்கணுங்கிறதுக்காக, யாரையும் கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் தர்மம் பண்ணேன்னா அது அதர்மம்.
அப்படிதான் சார் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எது பண்ணாலும் உடனே ஃபோட்டோ எடுத்து இதில் போடுறது, பப்ளிக் தெரியப்படுத்திக்கிறது தானே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. அது அதர்மம். ஏன்னா ஒரு ஏழை எளிய மக்களை வந்து ஒரு கோமாளி மாதிரி நிற்க வச்சு, நான் பாரு எவ்வளோ பெரிய ஆள் பாரு, நான் உனக்கு தர்மம் பண்ணுற லெவலில் இருக்கேன், நீ என்கிட்ட பிச்சை வாங்குற நிலைமையில இருக்கேன்னு காமிக்கிறது வந்து புகழல்ல. நீங்கள் தர்ம காரியங்களை செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யப்படுத்தணும், தெரியப்படுத்தணுங்கிறத சொல்லலாம், எடுத்து காமிக்கணுங்கிறது இல்லை. அதனால் அதை செய்யணும். கன்னிராசிக்காரர்கள் தர்மத்தை இந்த நாட்களில் ஜூன் 2 முதல் கடைபிடிக்க வேண்டும். ஜூன் 2க்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். ஜூன் 2க்கு பிறகு கிட்டத்தட்ட செப்டம்பர் எண்டு வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட், நிறைய வேலையில் வந்து மாற்றங்கள், ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸுங்கிற மாதிரி இருக்குது. வீட்லேயும் சரி, காதலன்லேருந்து புருஷன், புருஷன்லேருந்து அப்பா, இந்த ப்ரமோஷன்ஸும் வர மாதிரி இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து எதுலேயும் காலதாமதம் தள்ளி போட்டதெல்லாம் உடனே செய்து முடிங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவங்களாம் சேருவாங்க. நிறைய தர்மம் பண்ணுங்கள். நல்ல விஷயம் சொன்னீங்க.